நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். அன்பாக்சிங் பண்ற ஐட்டம் வந்து தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சோலார் பேனல் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். இது யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா லூம் சோலார் பிராண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கு. இது நம்ம சேனலுக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் ரிவ்யூ யூனிட்டும் கூட. இது வந்து அவங்களே கான்டாக்ட் பண்ணி நமக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ நம்ம சேனல் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 13,000 கவுண்ட் தான் இருக்காங்க. எப்படி அனுப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு மட்டும் அனுப்பல, நிறைய யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் ரீசெண்டாக நிறைய யூடியூப்ல வந்து இந்த சோலார் பேனல் சம்மந்தப்பட்ட வீடியோவாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களோட ப்ரொமோஷனுக்காக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம சேனலுக்கும் வந்திருக்கு. நம்ம சேனலுக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் ரிவ்யூ யூனிட்டும் கூட. இன்னும் நிறைய யூனிட் இந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் தேவை. சப்போர்ட்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தாலே போதும். நான் கீழே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்றது நீங்களே பாருங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து ஒன்லி இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் மட்டும்தான். ஸோ அதை தயவு செய்து பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்துச்சுன்றது நான் கதையும் சொல்கிறேன். எப்பவும் போல ஸ்பான்சர் இமெயில் வந்து இமெயில் அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் வந்துச்சு. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நானும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு பில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இமெயிலில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இமெயில் வந்துருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கிட்டத்தட்ட போட்டிருந்தாங்க. 750 சம்திங் பே பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் வந்து ஷாக் ஆகி அந்த ரெஸ்பெக்டிவ் மேனேஜருக்கு இமெயில் அனுப்பிச்சு விட்டேன். நீ அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்சேஷன் நடக்கும்போது உங்களுடைய சேனலில் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கு, வியூவர்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்கு, வியூஸ் எல்லாம் கம்மியாக போயிருக்கு, எப்படி நாங்கள் அனுப்புறத யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, என்னோட பைக் ரிவ்யூஸ் மற்ற ரிவ்யூஸ் எல்லாம் போய் பாருங்க, வியூஸ் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்றத உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணி அந்த லிங்க் எல்லாமே அனுப்பிட்டாங்க. பார்த்தா பேமெண்ட் லிங்க் மாதிரி வந்துருந்துச்சு. நான் ஷாக் ஆகிட்டேன். கடுப்பாய் பிடிச்சி கத்தி விட்டேன் அவருக்கு இமெயில் இல்லையா, நீங்கள் பண்ணுற ஸ்பாம் ஆக்டிவிட்டிக்கு என் சேனலில் வேறு குறை சொல்கிறீங்களா, வியூஸ் கம்மியாக இருக்குது அது இருக்குன்ட்டு. அவர் வாட் ஹேப்பன் சார் அப்படின்னு சொல்லி இமெயில் அனுப்பிச்சாரு. நான் அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணலை. அதுக்கப்புறமா விட்டேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் இந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அட்டடா கொஞ்சம் அவசரப்பட்டு அவர் திட்டி விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜிஸ் இமெயில் அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, ஒரு மோர் தென் 1.5 வீக் கிட்ட ஆயிடுச்சு. சரி நீ கண்டிப்பாக எப்படி அன்பாக்சிங் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் பண்ணுறேன். ஸோ இது வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இதோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியை மின்சக்தியாக மாற்றி கொடுக்குறது தான் சோலார் பேனலோடைய மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில் எதுவும் பண்ண போகிறது இல்லை. நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 வாட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்ஸ் கொண்டுள்ள ஒரு சோலார் பேனல். ஸோ இதில் வந்து ஒரு மொபைல் சார்ஜிங், ஒரு சின்ன பல்பு 10 வாட்ஸ் பல்பு மட்டும் நான் போட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இதில் பெருசாக பண்ணுறதுக்கு கிடையாது. இதோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குது, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டு. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், உள்ளுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ முதல்ல பேக்கேஜ் ஓப்பன் பண்ணோம். பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக தான் உங்களுக்கு அந்த பபிள்ஸ் ராப்பிங்கில் வச்சு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூம் சோலார் ப்ரீமியம் பிவி மாடியூல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 10 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்க உள்ள பேனலு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நேம் கொடுத்துருக்காங்க 10WP பாலி கிறிஸ்டலைன்னு சொல்லியிருக்காங்க. இதனோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 1000 போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இதனோட சைட்டில் போய் பாருங்கள், ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இதனுடைய டைரக்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயுமே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் இந்த பேனலு. நம்ம கொடுத்துருக்க பேனல் வந்து சோலார் பேனல். இப்படி தான் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாது எதுவுமே. பாருங்கள், அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாஸ் ஃபினிஷ் பார்க்க ஷைனிங் தெரியுது பார்த்தீங்களா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் எதுவுமே ஆகாது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், வாட்டர் பட்டா கூட, அதாவது தண்ணி உள்ள முக்குனா கிடையாது, தண்ணி மேலே பட்டா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃபும் கூட. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்க ஃப்ரண்ட் சைடோடைய இது. பில் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. சும்மா தக்கையான இல்லை, நல்லா வெயிட்டாகவே தான் இருக்குது. ஸோ அடுத்தது பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் உங்களுக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து இந்த பேனலோடைய இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த பேனல்லேருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ அது கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓப்பன் பண்ணலாம் இருங்க. அதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் வால்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. மினிமம் பவர் கரண்ட் பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட் 0.60 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் சர்க்யூட் வால்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.8 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை வந்து இப்போ நான் டெஸ்ட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவை இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சார்ஜிங்கும் ஒரு சின்ன லைட் எரிஞ்சால் போதும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை. ஸோ இதை நம்ம இங்கே வச்சு ஒர்க் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இல்லைனா வெளியில் வந்து சோலாரில் வச்சு தான், ஏன்னா இது வந்து சோலார் பேனல் தான். ஸோ இப்போ இதை நம்ம வெளியே வச்சு சன்லைட்டில் வச்சு எப்படி இது கரண்ட் கன்வெர்ட் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இது யாருக்கெல்லாமே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெக்கிங் பண்ணுவாங்க, ட்ராவல்லாம் பண்ணுவாங்க. அதாவது கார் இருக்கவங்க காரில் சார்ஜர் போட்டுப்பாங்க, இல்லை ரூமில் போய் தங்குறவங்க ரூமில் வந்து சார்ஜர் போட்டுப்பாங்க. ஒருவேளை இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த பவர் பேங்க் கூடமே ஓரளவுக்கு நம்ம சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுறவங்க இல்லை டென்ட் மாதிரி போட்டு பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டு யூஸ்க்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் வந்து நம்ம கரண்ட்லேயே தான் சார்ஜ் போட்டுட்ருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி மொபைலுக்கு இந்த மாதிரி இதுங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம சோலார் மூலயமா பண்ணலாம். அட்லீஸ்ட் இந்த டே டைம்லேயாவது பண்ணலாம். இது வந்து டைரக்ட் சன்லைட்டில் வச்சு நீங்கள் கரண்ட் கனெக்ட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைனா வந்து ஒர்க் ஆகாது உங்களுக்கு. ஸோ இது வந்து இதிலே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன பேட்டரி யூபிஎஸ் இன்வெர்டர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து, அதாவது இந்த சோலார் பேனல்லேருந்து உங்களுக்கு கரண்ட்டை எடுத்து, இந்த சோலார் பேனல்லேருந்து கரண்ட்டை எடுத்து அது என்ன பண்ணுதுன்னா அந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் பண்ணிக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் எனி டைம் உங்களுக்கு தேவையோ அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இது நம்ம சார்ஜ் பண்ணதா இல்லையான்றதை பார்ப்போம். இப்போ இதை நான் எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸ் இருக்க இந்த ஒயர் எடுத்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பல்பு கையில் வச்சிருக்கேன். ஸோ இந்த பல்பை வந்து இதில் போட்டு செக் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜருமே இதில் வந்து சார்ஜ் ஆகுதுன்றது செக் பண்ண போகிறேன். இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்சுலேஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. மேபி இந்த 10 வாட்ஸ் பேனல்ன்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இன்சுலேஷன் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ எல்லாராலையுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இதை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுன்றது சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக இந்த ஒயரை வந்து அவங்களே பின் பண்ணி கொடுத்துருக்கலாம். வெளியே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒயர் போட்டு கொடுத்துருந்துருக்கலாம். நம்ம அதில் ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர்லாம் வச்சு ஜாயின் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதுக்கு கூட போராடிட்டேன் இதை ஃபிட் பண்ணுறதுக்கு. இப்போ தான் ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 ஒயர் எடுத்து கொடுத்து ப்ளஸ் ஆர் நெகட்டிவ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வெறும் ப்ளக் பாயிண்ட் மட்டும் சொருகிற மாதிரி இருந்தால் கூட போதும். ஸோ இவ்வளோ இருக்கணும்னு தேவையில்லை. நமக்கு இந்த 2 பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பினை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அழகாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, ஓகே, ஒரு வழியாக அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது அவுட்டோரில் எடுத்துகிட்டு போயிட்டு அவுட்டோருக்கு முன்னாடி நம்ம இண்டோர்லேயே ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது. இண்டோரில் ஒர்க் ஆகாது, இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை தான் எப்படி இருக்குதுன்றது. ஸோ இண்டோரில் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவுட்டோரில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இண்டோரில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது, அதாவது வித்தவுட் சோலார் லைட் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றதை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். எதுவும் ஒர்க் ஆகலை. இப்போ இதை நம்ம அப்படியே அவுட்டோர் எடுத்துகிட்டு போயிட்டு டைரக்ட் சன்லைட்டில் வச்சு, இப்போ சன்லைட் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ வெளியே போய் வச்சு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 8:30க்கு நான் இந்த ஷூட்டை பண்ணேன். வெயில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போலக்குள்ள லைட்டாக மேகமூட்டமாக தான் இருக்குது. சன்லைட் வந்து, அதாவது லோ லைட்டில் வந்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதை பாருங்கள். இதுக்காக வந்து நான் நார்மல் டிசி லைட், அந்த எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வாங்கி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக சன்லைட்டில் கொண்டு போனவே எரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள், அது எரியறதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது டேரக்ட் சன்லைட்டில் கூட இல்லை, ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி உங்களுக்கு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நல்லா பிரைட்டாகவே எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் செட்டப் வந்து 2 அலிகேட்டர் கிளிப் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இன்சுலேஷன் அந்த அளவுக்கு அதில் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் 2 அலிகேட்டர் கிளிப் போட்டு நான் இந்த சின்ன லைட் போட்டிருக்கேன். என்னடா பெரிய லைட் காமிச்சிட்டு திடீர்னு சின்ன லைட் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா டிசி கரண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த டிசி கரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரக்ட் கரண்ட் உள்ள லைட்டு தான் போடணும். நம்ம நார்மல் எல்இடி பல்ப்லாம் போட்டால் அது ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் ஒன்று போடணும். அது போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா தான் நம்ம மொபைல் சார்ஜராக இருந்தாலும் சரி, இல்லைனா பெரிய பல்பாக இருந்தாலும் சரி, அதை நம்ம சார்ஜ் பண்ண முடியும். இப்போதைக்கு என்னோடய லோக்கல் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் கிடைக்கல. அதனால் நான் வந்து வீடியோக்காக காட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நார்மல் டிசி லைட் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் எனக்கு டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் கிடச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து இந்த கன்வெர்ட்டர் போட்டு இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது காட்டுறேன். பட் வந்து சாம்பிளுக்கு வந்து இது கண்டிப்பாகவே ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், நான் லோ லைட்டில் தான் வச்சுருக்கேன். நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், வெளியே கூட நான் வைக்கல சோலார் பேனலில், நான் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது ஒர்க் ஆகுது. லோ லைட் கண்டிஷனில் கூட இது ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இன்னும் நான் சரியாக கூட வெயிலில் காட்டல. இங்கே பாருங்கள், இது ஆல்ரெடியே ப்ரொடியூஸ் ஆன எனர்ஜிலேருந்தே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது. இன்னும் லைட் எரிஞ்சிட்டு தான் இருப்பாங்க, பிரைட்டாக எரியுது பாருங்கள்.
ஸோ இது வந்து நான் இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இல்லை டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அதாவது இந்த பேனல்லே அவங்க வந்து இந்த டிசி கன்வெர்ட்டர் டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். இல்லைனா இந்த 10 வாட்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 to 300 ஆகும் நம்ம வாங்கணும்னா. ஸோ இப்போ பெரிய பேனல்லாம் போச்சுன்னா அதிலே டிஃபால்ட்டாக கொடுக்கலன்னா அந்த பேட்டரி மாதிரி யூபிஎஸ் வாங்க சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம். டிஃபால்ட்டாகவே இதில் வந்து அட்டாச்மெண்ட்லேருந்து எல்லாமே கொடுத்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த லூம் சோலார் பேனலோட ரிவ்யூ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேனல் ரொம்பவே எஃபெக்டிவாக தான் இருந்துச்சு. இந்த 10 வாட்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்வெர்ட்டர் நான் போட்டிருந்தேன்னா இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவாக காமிச்சிருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நம்ம போகிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்ம இபி பில்லையும் கம்மி பண்ண முடியும், கரண்ட் யூஸ் பண்ணுறதை ரொம்பவே சிக்கனப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெத்தடுக்கு போகிறது வந்து ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணி வாங்கலாம். மெயின்டெனன்ஸுமே ரொம்ப கம்மி தான். நீங்கள் எந்தவித மெயின்டெனன்ஸும் பண்ண தேவையில்ல. மேலே பேனலில் ஃபிக்ஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரண்ட் வரும். ஸோ இன்னுமே நீங்கள் யூபிஎஸ் இன்வெர்ட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஏசி கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்பவுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாமே ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது நான் சொல்லுவேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ரிவ்யூக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.